நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தல் ஏற்கனவே பாராளுமன்ற தேர்தலிலே என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சியை மண்ணை கவிழ வைத்து இந்தியா கூட்டணியின் சார்பில் வேட்பாளராக நின்ற மரியாதைக்குரிய வைத்திலிங்கம் அவர்களை வெற்றி பெற செய்து பாரதிய ஜனதாவினுடைய அமைச்சர் மரியாதைக்குரிய நமச்சிவாயம் அவர்களை மிக பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்திலே நாங்கள் வெற்றி பெற்றோம். இது புதுச்சேரி மாநில மக்கள் இந்த ஆட்சியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக ஆட்சியில் மரியாதைக்குரிய முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் தலைமையுள்ள ஆட்சியில் மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. மக்கள் விரோத ஆட்சி நடைபெறுகிறது. ஏழை எளிய மக்களுக்கான திட்டங்களை நிறைவேற்றவில்லை, வேலை வாய்ப்புகள் உருவாக்கவில்லை, விலைவாசி உயர்ந்து விட்டது, அரசு பணியில 10,000 பணி காலி இருக்கிறது, அதை முழுமையாக அவைகள் நிரப்பப்படவில்லை. அது மட்டுமல்லாமல் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது. புதுச்சேரி மாநிலத்தில் தினமும் கொலைகள், கொள்ளைகள், கற்பழிப்பு போன்ற நடந்து வருகின்றன. பள்ளிகளிலே மாணவிகள் பாலியல் பலாத்காரம் செய்யப்படுகிறார்கள். ஒரே நாளில் புதுச்சேரியில் ஒரே சம்பவத்தில் 3 கொலைகள் நடந்திருக்கின்றன. மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ரிஸ்டோ பார் மூலமாக நகர பகுதிகளிலும் கிராம பகுதிகளிலும் அவைகளை திறந்து வைத்து குடித்துவிட்டு கும்மாளம் ஆடுவதால் மக்களால் அங்கே நிம்மதியாக வாழ முடியவில்லை. மத்திய அரசு நிதி வழங்கவில்லை என்று சொல்லுகின்ற முதலமைச்சர் ரங்கசாமி மோடிக்கு பயந்து வாய் திறக்க மறுக்கிறார். ஒட்டுமொத்தமாக புதுச்சேரியுடைய பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றவில்லை. மீனவ மக்கள் எல்லாம் அவதிப்படுகிறார்கள். ஒருபுறம் மீனவ சமுதாய மக்களுடைய திட்டங்கள் எல்லாம் முடக்கப்பட்டிருக்கின்றன. இன்னொரு புறம் இலங்கை அரசாலே நம்முடைய மீனவர்கள் கைது செய்யப்பட்டு துன்புறுத்தப்படுகிறார்கள். இப்படி ஒரு கேவலமான ஆட்சி, அவல ஆட்சி புதுச்சேரி மாநிலத்தில் அகற்றப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் தொகுதி வாரியாக கூட்டங்களை போட்டோம், பாத யாத்திரை நடத்தியோம், மக்கள் மத்தியிலே விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி 2026 இந்தியா கூட்டணி காங்கிரஸ் கட்சியுடைய தலைமையிலே ஆட்சி வர வேண்டும் என்பதற்காக எங்களுடைய பாத யாத்திரை இன்று இங்கே சேதராப்பட்டில் ஆரம்பித்திருக்கிறோம். இது இந்த பாத யாத்திரை தொடரும். குறிப்பா இந்த மத்தியில் ஆளுகின்ற மோடியினுடைய ஜனநாயக விரோத இந்திய அரசியலமைப்பு சட்ட விரோத ஆட்சி அகற்றுவதற்கும் புதுச்சேரி மாநிலத்தில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணியில் மரியாதைக்குரிய ரங்கசாமி அவர்கள் தலைமையில் உள்ள கொலைகார ஆட்சியை தூக்கி எறியப்படுவதற்கும் எங்களுடைய பாத யாத்திரை இங்கிருந்து தொடங்கப்படுகிறது. மக்களை சந்தித்து ஆதரவு திரட்டுவதற்காக நாங்கள் இங்கு ஆரம்பிக்கிறோம். குறிப்பாக நடக்கிற சம்பவங்களை பார்க்கும் பொழுது நமக்கெல்லாம் நெஞ்சு பதைக்குது. குறிப்பாக 3 கொலைகள் ஒரே இடத்தில் நடந்திருக்கின்றன. மிகப்பெரிய வேதனை. தொடர்ந்து சொல்லி வர இது புதுச்சேரி கொலை நகரம் ஆகிவிட்டது, கொலைகார பூமி ஆகிவிட்டது, கஞ்சா நகரம் ஆகிவிட்டது. புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அவருடைய உடைமைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்லி வந்தோம். அது இப்பொழுது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தபடியாக பாலியல் பலாத்காரம் தொடர்ந்து நடந்து வருகிறது. நாம் பார்த்தோம் புதுச்சேரியில் அங்கே புத்தியால்பேட்டையில் ஒரு பெண் குழந்தை, பள்ளிக்கூடம் போன்ற பெண் குழந்தை பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டது. அது மிகப்பெரிய போராட்டம் புதுச்சேரி மாநிலத்தில் முத்தியால்பேட்டை பகுதியில் வெடித்தது. சோலை நகரில் நடந்த சம்பவம். அந்த துயர சம்பவம் அடங்குவதற்கு முன்பாகவே அதற்குள் பல்கலைக்கழகத்தில் ஒரு பாலியல் பலாத்காரம், 4 பேர்கள் சேர்ந்து ஒரு மாணவியை அவரை பாலியல் பலாத்காரம் செய்ய முயற்சி செய்து அந்த வழக்கு மூடி மறைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பாரதிதாசன் கல்லூரியில்
இந்த அதாவது மாணவிகளுக்கு பாலியல் பலாத்காரம் நடந்திருக்கிறது, அதுவும் மூடி மறைக்கப்பட்டிருக்கிறது. 2 தினங்களுக்கு முன்பு இந்த தவளகுப்பத்தில் நடந்த பள்ளியில், தானம்பாளையம் பகுதியில் உள்ள பள்ளியில் நடந்த இந்த கோர சம்பவம் மக்களுடைய நெஞ்சை உலுக்குகிறது. நீங்க சிந்திச்சு பார்க்கணும். 1வது படிக்கிற குழந்தைய, அதாவது 4 மாதம் தொடர்ந்து ஒரு ஆசிரியர் பாலியல் பலாத்காரம் செய்து, வன்கொடுமை செய்து, அந்த பெண்ணுக்கு தொல்லை, அந்த குழந்தைக்கு தொல்லை கொடுத்து, துன்புறுத்தி, அந்த குழந்தைக்கு மன உளைச்சலை உருவாக்கி, உடல் உபாதையை உருவாக்கி, அந்த குழந்தை வெளியில சொல்ல முடியாத மிரட்டி, இந்த சம்பவம் நடந்திருக்கு. இதில் நிறைய பேர் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க. ஆனா காவல்துறை இந்த கேஸை மூடி மறைக்கிற வேலையை பார்க்குது. குறிப்பா கொஞ்சம் இருப்பா ஏன்பா, நான் சொன்ன பிறகு அப்புறம் கேளு, நான் பதில் சொல்றேன். நடந்திருக்கிறது. மக்கள் கொதித்தெழுந்து அங்க அந்த பகுதியில் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறாங்க. குறிப்பா இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சியானது நாளைய தினம் அந்த மணவெளி வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பொறுப்பாளர் மரியாதைக்குரிய நம்முடைய அனந்தராமன், முன்னாள் காங்கிரஸ் கட்சியுடைய கொறடா, சட்டமன்ற கட்சி கொறடா, காங்கிரஸ் கட்சியோட துணைத் தலைவர் தலைமையில் நாங்கள் ஆர்ப்பாட்டம் வச்சிருக்கிறோம். இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் விட மாட்டோம். ஏன்னு சொன்னால் நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தில் இது போன்ற சம்பவங்கள் ஒடுக்கப்பட வேண்டும். முதல்ல ரங்கசாமி அவர்களும், அந்த அமைச்சர் பெருமக்களும், இந்த சட்டமன்ற உறுப்பினர்களும், உங்களுக்கு ஆள திறமை இல்லைன்னா காலி உங்க இடத்த பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போங்க. ஏன் பதவியில் இருக்கிறீங்க? மக்களுக்கு உங்களால் தொல்லை தானே தவிர மக்களுக்கு எந்த நலனும் இல்லை. முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா செய்யணும். கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா செய்யும். ஒட்டுமொத்த மந்திரி சபையும் தங்களுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போகணும். அசிங்கமா இல்லை, கேவலமா இல்லை இவங்களுக்கு? ஒரு புதுச்சேரியில் இருக்கிற மக்களை காபந்து பண்ண முடியாத அரசு புதுச்சேரி மாநில மக்களுக்கு எதுக்கு? குழந்தைகள் பாலியல் பலாத்காரம் செய்யப்படுது. இதுக்கு யார் காரணம்? ஆட்சியாளர்கள் காரணம், காவல்துறை காரணம், அமைச்சர்கள் காரணம், முதலமைச்சர் காரணம். இவர்கள் ஆள தகுதி இல்லாதவர்கள். இவர்கள் தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு போகும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும். எல்லா தொகுதியிலும் பாத யாத்திரை போறீங்க. காங்கிரஸ் கட்சி பிரிஞ்சு போனாங்க, மீண்டும் சேர்றதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கு. அதாவது காங்கிரஸ் கட்சியில் நிறைய பேர் சேரத்துக்கு மனு கொடுத்துக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் யார் காங்கிரஸ் கட்சியில் வர விருப்பப்படுறாங்களோ அவங்கள சேர்க்க வேண்டியது காங்கிரஸ் கட்சியோட விருப்பப்பட்டு எந்தவித நிபந்தனையும் இன்றி வந்தால் அவங்கள சேர்க்கறது சம்பந்தமாக கட்சி தலைவர் முடிவெடுப்பார்.